ரிலீஸ் ஆன காங் ஸ்கல்ட் ஐலாண்ட் அப்படிங்கிற தமிழ் டப்புடு படத்தை தாங்க பார்க்க போறோம். உங்கல்ல நிறைய பேர் இந்த படத்தை பார்த்திருக்கலாம். இருந்தாலும் என் கூட ஒரு 15 நிமிஷம் டிராவல் பண்ணீங்க அப்படின்னா ரீகால் பண்ண மாதிரி இருக்கும். பார்க்காதவங்களுக்கு கம்ப்ளீட்டா ஃப்ரெஷ்ஷா செம்மையா ஒரு கிராபிக்ஸோட ஒரு பெரிய படத்தை பார்க்க போறீங்க. பிரம்மாண்டத்துக்கு பஞ்சமே இருக்காதுங்க. கிராபிக்ஸ் ஃபைட் சீன் எல்லாம் சும்மா செம்மையா இருக்கும். வாங்க படத்துக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஏதோ ஒரு தீவை காமிக்கிறானுங்க. ஒரு அமெரிக்கன் சோல்ஜர் மேல பாராசூட்ல இருந்து அந்த தீவுல விழுகிறான். அதே நேரம் ஜப்பான் நாட்டோட ஒரு ஹெலிகாப்டர் கீழே விழுகுது. இதெல்லாம் எப்ப நடக்குதுன்னா இரண்டாம் உலக போர் நடந்துட்டு இருந்த காலகட்டம் நினைக்கிறேன். பிளைட்லயே சண்டை போட்டுட்டு இருந்தவனுங்க 2 பேரும் பேராசூட் வழியா ஏதோ ஒரு தீவு பக்கம் இறங்கி இருக்கானுங்க. இப்ப இவங்க மாத்தி சுட்டுக்கிறானுங்க. பட் ஆனா சாவ மாட்டிக்கிறானுங்க. துப்பாக்கில குண்டு கலையாச்சுனா என்ன பண்ணுவானுங்க? ஜப்பான் நாட்டுக்காரன் எப்பவுமே கூட ஒரு கத்தி வச்சிருப்பான். சோ அந்த கத்தி எடுத்துக்கிட்டு அமெரிக்கன் சோல்ஜரை வெட்டி கொல்றதுக்காக விரட்டி வந்துகிட்டே இருக்கான். ஒரு தீவுக்குள்ள ஒரு காட்டுக்குள்ள அப்படியே சண்டை போட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு ஜப்பான் நாட்டுக்காரன் அவனோட கத்தியை எடுத்து நம்ம அமெரிக்கன் சோல்ஜரை குத்தி கொல்ல பாக்க அவன் அந்த கத்தியை புடிச்சிட்டு போராடிட்டு இருக்க. என்னடா அங்க சத்தம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு கை வந்து இவங்க பக்கத்துல நிக்குதுங்க. அதுக்கப்புறம் இது மூஞ்ச காமிக்கிறானுங்க. கிங்காங்கும் கொய்யால மலையை விட பெருசா இருக்குது. அதை பார்த்து பயந்து தெரிச்சு போய் நிக்கிறானுங்க. அதுக்கப்புறமா தாங்க இந்த படத்தோட பேரை போட்டு காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த உலக போர்ல என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். அமெரிக்கா கூட்டுப்பட ஜப்பான் நாட்டு மேல வீரசமா நாகசாரி ஏரியாவுல பெரிய அணிகுண்டை போட்டுறானுங்க. அதோட கோர தாண்டவத்தை பார்த்து உலக நாடுகளே மிரண்டு போயிருச்சு. இதுக்கு மேல போரே வேணாண்டா அப்படின்னு எல்லா பேரும் சமாதானம் பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. ஒரு வழியா முடிவுக்கு வந்துருது. எல்லா நாடுகளும் அவங்க நாட்டு படைய அந்த நாட்டோட எல்லைக்குள்ள வரும்படி சொல்லிடுறாங்க. அந்த நாட்டுல இருந்தது போதும், சண்டை போட்டது போதும், வாங்க நம்ம நாட்டுக்குள்ள அப்படின்னு கூப்பிடுறாங்க. நிறைய சோல்ஜர் சந்தோஷப்படுறாங்க. குடும்ப குட்டியோட இனிமே இருக்க போறோம், இனிமே உயிர் பையன் தேவையில்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரம் அறிவியல் வளர்ச்சி எங்கேயோ போயிட்டு இருக்கு. நிலாவுக்கு குரங்கு அனுப்பிச்சாங்க, அப்புறம் மனிதன் அனுப்பிச்சாங்க. இப்போ நிலாவையும் தாண்டி வானத்துக்கு என்ன அனுப்பிச்சிருக்காங்க? சேட்டலைட்னு ஒரு மிஷின் அனுப்பிச்சிருக்கானுங்க. அந்த மிஷின்ல கேமரா வச்சு வானத்துல இருந்து பூமிய ஜூம் பண்ணி பாத்துட்டு இருக்கானுங்க. அப்படி பார்த்ததுல நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்கானுங்க. அதுல ஒரு மேட்டர் தான் இந்த படத்துல ஒரு முக்கியமான திருப்பு முனையா அமைய போகுது. இங்க ஒரு தாடிக்காரனையும் கூட ஒரு கருப்பனை காமிக்கிறானுங்க. வெள்ள மாளிகைக்குள்ள போயிட்டு இருக்காங்க. அங்க ஒரு உயர் அதிகாரி பார்த்து ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு அப்ரூவல் கேட்க போயிட்டு இருக்காங்க. அங்க அந்த உயர் அதிகாரி கிட்ட கால்ல உழுவாத குறையா கெஞ்சுறாங்க. சேட்டலைட்ல இருந்து எடுக்கப்பட்ட போட்டோ இதெல்லாம் பாருங்க. எந்த உலகத்துக்குமே தெரியாம, எந்த ஒரு நாட்டுக்குமே தெரியாம நம்ம நாட்டுக்குள்ளேயே ரகசியமா ஒரு தீவு இருக்கு அப்படின்னு சேட்டலைட் மூலியமா ஒரு போட்டோ எடுத்துருப்பான் பாத்தீங்களா? அந்த போட்டோ எடுத்து காமிக்கிறானுங்க. ஆனா இங்க நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குங்க. இந்த பர்முடா ட்ரையாங்கிள் கேள்விப்படுறீங்களா? அதுக்கு மேல போன ஹெலிகாப்டர், பிளைட், கப்பல் இதெல்லாம் காணா போயிருக்கு இல்லையா? அதே மாதிரி இந்த இடத்துல எல்லாம் காணா போயிருக்கு. இதெல்லாம் சும்மா பொருள், இதெல்லாம் நம்ப மாட்டேன் அப்படின்னு இந்த கருப்பு சட்டை அதிகாரி சொல்றாரு. என்னென்னமெல்லாம் அந்த தாடிக்காரன் சொல்லி பாக்குறான், கேட்கவே இல்ல. நியூக்ளியர் டெஸ்ட் எல்லாம் நடத்தினதா சொல்லி அங்க நிறைய டேமேஜ் ஆன கப்பல் எல்லாம் காமிப்பாங்க. பட் அங்க நியூக்ளியர் டெஸ்ட் எல்லாம் நடத்தவே கிடையாது. அங்க இருக்க ஏதோ ஒரு பெரிய உருவத்தை கொல்றதுக்காக ட்ரை பண்ணி அந்த கப்பல் எல்லாம் உடஞ்சி போச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அந்த உயர் அதிகாரி கேட்கற மாதிரி இல்லைங்க. இப்ப கூட ஒரு கருப்பு வரா பாத்தீங்களா? அவன் ஒரு சூப்பரான பிட்ட போடுறான். என்ன பிட்ட போறான்னு கேட்டீங்கன்னா, ஜி நீங்க ஒத்துக்காம போங்க, ஆனா 3 நாளுக்குள்ள இந்த தொலைதூரத்துல இருக்க ரசிக பட திரும்ப வருவாங்க. அப்படி வரும்போது இந்த தீவை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அந்த தீவு எங்களுக்குன்னு சொல்லி சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லி அந்த கருப்பை சொல்லிட்டு இருப்பான். இது இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த உயர் அதிகாரி இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஓகே சொல்லிடுவான். உனக்கு 3 நாள் டைம், அந்த 3 நாள் டைமுக்குள்ள அந்த தீவுக்கு போங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, அங்க கிடைக்கக்கூடிய ரிப்போர்ட்டை எடுத்துட்டு வந்து என்னை வந்து பாருங்க, இதுதான் தாடிக்காரே நான் உங்களுக்கு பண்ற கடைசி பிளேவர், இதுக்கு மேல ஒரு உதவியும் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுறான். திரும்ப உடனே அடுத்த ஹெல்ப்பும் கேட்கறான். அங்க எஸ்கார்ட் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்றதுக்கும் ராணுவ பட சின்னதா ஒரு படையை கொடுங்கன்னு கேட்கறான். அப்படியே அங்க சீன் கட்டாவது அடுத்ததா ராணுவ பட சீனை காமிக்கிறானுங்க. அங்க எல்லாம் எப்ப போர் முடிஞ்சிருச்சு ஜாலியா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சந்தோஷப்பட்டு இருப்பாங்க. அதுல மொட்டை ஒரு கருப்பன், அவனுக்கு வீடுன்னு ஒண்ணு கிடையாது. சோ அவனுக்கு வீட்டுக்கு போறதுக்கு பிடிக்கல, இந்த ராணுவ முகாமிலே இருக்கணும்னு நினைக்கிறான். அப்ப அவனுக்கு ஒரு போன் கால் வருது. அடுத்த ப்ராஜெக்ட் ரெடியா இருங்கன்னு சொன்னதுமே சிரிக்கிறான். எப்பவுமே ஒரு வேலைக்கு போற மாதிரி இருந்தா வேற துறையில ஆளுங்களை தேர்ந்தெடுப்பாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி திறமையான ஆட்களை தேடி பொறுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு கிளப்புக்குள்ள போவாங்க. இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. காட்டுக்குள்ள தெளிவா போயிட்டு வரதுல இவன் கில்லாடி. இவன் மாதிரி ஒரு ஆளு நம்ம கூட கூட்டிட்டு போனோம்னா தான் நம்ம உயிருக்கு ஆபத்து இல்லைன்னு சொல்லி இவனை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்புறம் ஒரு போட்டோகிராஃபர் போர் நடந்துட்டு இருந்தப்ப அசால்ட்டா உள்ள போய் போட்டோ எடுத்துட்டு வந்தாங்க. போர் குற்றங்கள் எல்லாத்தையும் வெளியே கொண்டாந்தாங்க. இப்பதான் நம்ம படத்தோட ஹீரோயின் இவளையும் கூப்பிடுறாங்க. அங்க நிறைய போட்டோ எடுக்கணும் வாங்க அப்படின்னு. இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அந்த மிலிட்டரி டீம் இருக்கு பாத்தீங்களா? அந்த டீம் இங்க வருது. எல்லாம் கப்பலுக்குள்ள ஏறானுங்க. இங்க ஒரு பிரசன்டேஷன் நடக்குது. இப்ப அந்த தீவை பத்தி பேசுறாங்க. அங்க என்ன பண்ண போறாங்கன்னா இங்க நிறைய சயின்டிஸ்ட் இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய ராணுவம், படை தளபதி நம்ம மொட்டை இருக்கான். அப்புறம் நம்ம மொட்டை கீழே வேலை பார்க்கற சின்ன தளபதி, சயின்டிஸ்ட் டீம் நிறைய இருக்கானுங்க. இதுல புவியியல் வல்லுநர்கள்னு சொல்றாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா பாம் இருக்கு பாத்தீங்களா? பாமோட ஒரு மிஷினை செட் பண்ணி வானத்துல இருந்து தூக்கி வீசுவாங்களாம். அது ரெக்கையை விரிச்சுக்கிட்டு சும்மா சர்ன்னு போய் பூமியை தொலைச்சுக்கிட்டு பாம் போட்டு வெடிச்சுக்கிட்டு பூமியோட ஆழம் வரைக்குமே போயிருமா. அப்படி ஆழத்துக்கு போய் தரையோட டென்சிட்டி என்ன, கீழே நமக்கு ஏதாவது தேவையான உலோகங்கள் கிடைக்குமா, ஏன் தங்கம் கூட கிடைக்கலாம், அது மாதிரி நமக்கு ஏதாவது கிடைக்குமான்னு செக் பண்றதுக்காக பாம் போடுன்னு அது மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் திங். அதுக்கப்புறம் அங்க ஆராய்ச்சி பண்ணி தீவோட எண்டுல 3 நாளுக்குள்ள போய் சேர்ந்துடணும். ஏன்னா இவங்க போறதுக்கு மட்டும் தான் ஒன் வே தான், போறதுக்கு மட்டும் தான் பெட்ரோல் இருக்குமா, திரும்பி வரதுக்கு இன்னொரு
இன்னொரு டீம் இவங்க போறாங்க பாத்தீங்களா. இந்த பார்ட்டி ரொம்ப கஷ்டமான பார்ட்டி. ஏன்னா இந்த தீவை சுத்தி முழுக்க முழுக்க சூறாவளி புயல் வந்து சுத்தியே நிக்கும். அதனாலதான் மத்தவங்களோட பார்வைக்கு வந்து இது தெரியவே இல்லை. அதுக்குள்ள புகுந்து வெளியே வரதுங்கிறது சிரமங்கிறதுனால இவங்க இந்த ரிஸ்க் எடுக்கிறாங்க. இன்னொரு டீம் 3 நாளைக்கு அப்புறம் வந்து இவங்களை கூட்டி போகுது பாத்தீங்களா. அவங்க இந்த புயலுக்குள்ள போகாம 3 நாளா சுத்தி டைம் எடுத்து வந்து அவங்கள பிக்கப் பண்ணிட்டு போகும். ரொம்ப அர்ஜென்ட்டா பண்ணிட்டு இருக்கிறதுனால அந்த அளவுக்கு பொறுமை இல்லைன்னு சொல்லி புயலுக்குள்ளேயே போய் சீக்கிரமா அந்த ப்ராஜெக்ட பாக்கணும்னு அந்த நிலத்தை ஆராய்ச்சி பண்ணணும்னு முடிவு பண்றாங்க. போற வழியில இவங்க பண்ற சேட்டை எல்லாத்தையுமே போட்டோ எடுத்துக்கிட்டே வர. நம்ம என்ன பிரச்சனைனா அந்த தீவோட பக்கத்துல போக போக சூறாவளி அதிகமாட்டிக்குது. அதனால என்னால அங்க பக்கத்துல போக முடியாதுன்னு அந்த கப்பலோட கேப்டன் சொல்லிடுறான். அந்த பக்கம் அந்த ப்ராஜெக்ட் எடுத்திருக்கான் பாத்தீங்களா அந்த தாடிக்காரன், அவன் உள்ள போய் ஆகணும்னு அடம்பிடிக்கிறான். நடுவுல இந்த ராணுவ படையோட தளபதி இருக்கான் பாத்தீங்களா, அவன் என்ன சொல்றானா, நீங்க 2 பேருமே போகணுன்றீங்க போவேனான்றீங்க, நடுவுல நான் தான் இருக்கேன், அதனால நான் சொல்றதுதான் சட்டம் அப்படின்னு இவன் போகணும்னு முடிவு பண்ணிடுறான். இப்ப கப்பல் தாண்டா போக முடியாது, நம்ம கிட்ட தான் ஹெலிகாப்டர் இருக்கு, நம்ம கிட்ட இருக்க ஹெலிகாப்டர் எடுத்துக்கிட்டு போலான்னு சொல்லிட்டு ஒரு 5 ஹெலிகாப்டர் எடுத்துட்டு எல்லாம் கிளம்பிடுறானுங்க. ஹெலிகாப்டர்ல அங்க புயல் காத்துக்குள்ள என்றானதுக்கு அப்புறமா தெரியுது ஒய்யால பயங்கர இடி இடிச்சிட்டு இருக்கு. உசுர கையில புடிச்சுக்கிட்டு ரொம்ப ரிஸ்க் எடுத்துட்டு போறானுங்க. ஒரு வழியா எப்படி அந்த புயல் காத்து தாண்டின உடனே ஒரு பெரிய அமைதி, அந்த அழகான தீவை காமிக்கிறானுங்க. அந்த அழகான தீவை பார்த்து இவங்க இவ்வளவு நாளா கஷ்டப்பட்ட எல்லா கஷ்டத்தையுமே மறந்துடுறாங்க. மனசுக்குள்ள அவ்வளவு சந்தோஷம், அந்த தீவு அவ்வளவு அழகு, அதை ரசிச்சு அப்படியே போயிட்டே இருப்பாங்க. அப்படியே போய் கீழே தரையா இருக்குவாங்க. இப்ப 8 ஹெலிகாப்டருங்க, அதுல இப்ப பாம்பு போடணும், அதோட சேர்த்து ஒரு மிஷின் வைக்கணும், தரைக்குள்ள இறக்கணும், அதை வச்சு தரையோட டென்சிட்டி என்ன, தரைக்குள்ள என்ன உலோகங்கள் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருந்தாங்கல்ல. அந்த பாம்ஸை செட் பண்றானுங்க, கீழே போடுறானுங்க. கீழே விழுந்ததுமே அங்க இருக்க அனிமல்ஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே பாம்பு மட்டும் விட்டுட போகுது, மொத்தமா வெடிக்குது. காடு காலி, கூடவே அந்த விலங்குகளும் காலி. நீங்க சொன்ன மிஷினை இறக்கிட்டீங்க, பாம்பு போட்டாச்சு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. உடனே இவங்க ரீடிங்கை செக் பண்ணி பாக்குறாங்க. அப்படி ரீடிங்கை செக் பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே வித்தியாசமா ரொம்ப பயங்கரமா துடிக்குதுங்க ரீடிங். என்ன இது இவ்வளவு பயங்கரமா ரீடிங் துடிக்குது, பூமிக்கு மேல உயிரினங்கள் வாழ்ற இடத்துல கிடைக்கிற ரீடிங் பூமிக்கு அடியில தரைக்குள்ள கிடைக்குதுன்னு இவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஒன்னும் பிடிபடல. அதுக்கப்புறமா சம்திங் நம்ம என்னமோ கண்டுபிடிச்சிட்டோம் அந்த கருவாயம் கத்துறான். அப்படியே பாம்பு போட்டுக்கிட்டே போனா அந்த காட்டுல இருக்கிறவங்களுக்கு கோவம் வருமா இல்லையா, அதே மாதிரி இங்க ஒரு ஆளுக்கு கோவம் வருது. இருந்தாலும் ஒரு மரத்தையே அப்படியே பிச்சு எறிறாங்க, அது வானத்துல பறந்து வருது. அந்த மரம் தென்னை மரம் நினைக்கிறேன், அது மேல பறந்து வருது. பறந்து வந்து மேல பறக்கக்கூடிய ஹெலிகாப்டர்ல குத்தி அப்படியே காலி பண்ணிருது. தென்னை மரத்தை தூக்கி வீசுதுன்னா அப்படி யாரா இருப்பாங்கன்னு பார்த்தா பெரிய கையை வந்து அந்த ஹெலிகாப்டர் அடிச்சு நொறுக்குது. அதுக்கப்புறம் தான் அது மூஞ்ச காமிக்கிறாங்க. நம்ம காங்கு, இந்த காட்டோட ராஜா இவன் தான், என் கண்ணு முன்னாடியாடா என் காட்டை அழிக்கிறீங்க அப்படின்னு எல்லாத்தையும் அடிச்சு தும்சம் பண்றான். அந்த காங்க ஒரு போட்டோ எடுக்கிறான் நம்ம ஹீரோயின். இந்த காங்கு இந்த ஏரியாவே தும்சம் பண்ணுது. ஒவ்வொரு ஹெலிகாப்டர் பறந்து வர ஹெலிகாப்டர் எல்லாம் அடிச்சு தும்சம் பண்ணுதுங்க. இப்ப இதுல இந்த பட தளபதி இருக்கான் பாத்தீங்களா மொட்டை, அந்த மொட்டை ரொம்ப கோவப்படுறாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா அவனோட படம் கொஞ்சம் கொஞ்சமா காலி ஆகிட்டே இருக்குன்னு சொல்லி ரொம்ப கோவப்பட்டு இருக்கான். கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் செத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த கிங்கா மேல ரொம்ப கோவப்படுறாங்க. ஒரு பக்கம் ஹெலிகாப்டர் எல்லாமே ஒன்னொன்னா அடிப்பட்டு அப்படியே தரையை சுத்திட்டு வந்து தரையில வந்து விழுவுது. அந்த சுத்தி விழுந்த ஹெலிகாப்டர்ல நம்ம மொட்டை இருக்கான், அந்த மொட்டை சாவலுங்க. உடனே விழுந்த உடனே தனியா எந்திரிச்சு வெளியில வந்து இதுல அந்த காங்க இருக்கு பாத்தீங்களா, ஒவ்வொருத்தன் தலையா மிதிச்சே கொள்ளுது. அதனால எல்லாரும் பயந்துகிட்டு ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. அப்புறம் அங்க கீழே விழுந்த ஹெலிகாப்டர் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் தூக்கி அழகா தூக்கி விசிறுது. அதை கீழே இருந்துகிட்டே நம்ம மொட்டை பார்த்துக்கிட்டே அப்படியே திகச்சு போய் நிக்கிறான். டென்ஷன் ஆகி அந்த கிங்காங்க மேல ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டு நின்று பாத்துக்கிட்டே இருக்கு. மலை மாதிரி இருக்கு, அது இந்த மொட்டையால என்ன பண்ண முடியும், பட் கோவம் மட்டும் உச்சந்தலையில் இருக்குங்க. இப்போ அதோட அட்டாக் முடிஞ்சிருச்சுங்க. அட்டாக் பண்ணிட்டு அசால்ட்டா போயிருச்சு. சண்டையில மிச்சம் மீதி இருப்பா பாத்தீங்களா, அவங்க எல்லாரும் அங்கங்க தனித்தனியா பிரிஞ்சு நிக்கிறாங்க. நம்ம படத்தோட ஹீரோ அவங்கிட்ட ஒரு டீம் இருக்கு, அவனு எங்கேயோ ஒரு இடத்துல மாட்டிட்டு இருக்கான். இதுல ஹீரோயின் இங்க தான் இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம சின்ன தளபதி கிட்ட ஒரு டீம், அவங்க ஒரு ஓரமா நிக்கிறாங்க. தளபதி மொட்டை இருக்கான் பாத்தீங்களா, அவன் இன்னொரு டீமோட இருக்கான். பெரிய தளபதி மொட்டையும் சின்ன தளபதியே சேர்ந்து போன்ல பேசிட்டு இருக்கானுங்க. அந்த ரேடியோ போன் வச்சிருப்பாங்கல்ல ராணுவத்துல, அதுல பேசிட்டு இருக்கானுங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது ரேடியோ கட்டா இருக்கு. மொட்டை என்ன சொல்றானா, முத இங்க ஃபைட் நடந்ததுல அங்க வெப்பன் எல்லாம் இறக்கி வச்சிருப்பாங்கல்ல, இருக்கிற இடத்துக்கு போலான்னு சொல்றான். இப்ப அவங்க கூட இருக்கிற டீம் அதை நோக்கி போயிட்டு இருப்பாங்க. இந்த 3 டீம் போக அங்கங்க மிச்சம் மீதி கிடப்பாங்கல்ல, அவங்க எல்லாத்தையும் மொட்டை ஒண்ணு சேர்க்கறான். நிறைய பேர் செத்து போயிட்டாங்க கேப்டன் அப்படின்னு சொல்லி போனவனோட கழுத்துல வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் எடுத்து வச்சு அதை பார்த்து மொட்டைக்கு பயங்கரமா சூடு ஏறுது. தாடிக்காரா உன்னாலதான்டா இதெல்லாம் நடந்தது, ஏன்டா இப்படி பண்ண, உண்மையிலேயே நீ வரும்போது அதெல்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்டா, எனக்கு தெரியாது, பட் இந்த உண்மை தெரிஞ்சிருச்சு, நம்ம கிட்ட போட்டோலாம் இருக்கு, இதை வெளியே கொண்டு போகணும், இது நம்ம அரசாங்கத்துல கொண்டு போய் காட்டணும், உண்மையிலே இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது நம்ம மொட்டை தாடிக்காரா இதுக்கு மேல நீ பேசினா உன்னை சுற்றுவான்னு சொல்லிட்டு போயிடலாம். ஹீரோ கூட இருக்க டீம் இல்லையா, அந்த டீம் அப்படியே ஒரு பக்கம் நடந்து வந்துகிட்டே இருக்கு. வர வழியில ஒரு எருமாட்டை பாக்குறாங்க, காட்டு எருமை, அது தண்ணிக்குள்ள இருந்து மேல வருது. ஒய்யால வர 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 பாத்தீங்கன்னா ஒரு சின்ன மலை மாதிரி பெருசா இருக்குங்க. இவங்களை பாக்குது, எதுவும் பண்ணல, திரும்ப போயிடுது. அது ரொம்ப சாதி போல. அந்த பக்கத்துல செத்து போன எல்லா பேரோட மிச்ச மீதி எல்லாத்தையுமே அடக்கம் பண்ணிட்டு நம்ம மொட்டை சபதம் போடுறான், அந்த காங்க விடமாட்டேன் அப்படின்னு. மூங்கில் காட்டுக்குள்ள அப்படியே நடந்து மொட்டையோட டீம் போயிட்டு இருக்கு. அப்ப ஒருத்தனோட வாய்க்குள்ள மூங்கில் இறங்கிருச்சு. வாய்க்குள்ள எப்பறம் மூங்கில் இறங்குன்னு எல்லாம் பாத்துட்டு இருக்கானுங்க. ஒண்ணுமே பிடிபடாம திகைச்சு போய் வைக்கிறாங்க. அப்புறமா பார்த்தா அது மூங்கில் இல்லைங்க, 8 கால் பூச்சி செலந்தி இருக்கு இல்லைங்களா, அது
பிரம்மாண்டமா மூங்கில் தோட்டத்தை விட ரொம்ப பெருசா இருக்கு. அதோட காலு தாங்க மூங்கில் மாதிரி பெருசாவும் ரொம்ப ஷார்ப்பாவும் இருக்கு. செத்தாண்டா சேகருங்கிற மாதிரி இந்த டீம் அவ்வளவு பயங்கரமா மிரளுது. கையில வச்சிருக்க துப்பாக்கி வச்சு சுட்டு தள்ளுறானுங்க. மீதி அதுலயே இப்ப துண்டு விழுது. இப்ப அந்த பக்கத்துல நம்ம ஹீரோ கிட்ட டீம் இருக்குது இல்லையா, அவங்க கொஞ்சம் கொஞ்சமா நடந்து வந்தா அங்க ஒரு கிராமம் மாதிரி மனுஷங்களால கட்டப்பட்ட அங்க செங்கல் கட்டின கட்டடங்கள் இதெல்லாம் பாக்குறாங்க. என்னடா இந்த காட்டுல மனுஷங்க வாழ முடியுமா அப்படிலாம் யோசிக்கிறாங்க. அங்க காட்டுவாசி இனம் இருக்கு. அவங்க எல்லாருமே இவங்க துப்பாக்கி முனையில நிக்கிறாங்க. ஆனா அவங்க முன்னாடி கத்தி முனையில இவங்க நிக்கிறாங்க. ஆனா வந்த மக்கள் எல்லாருமே சாது போல. அவங்களோட சேர்ந்து ஒரு அமெரிக்கன வரான். இவன் யாருன்னு தெரியுதா? படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல 2ஆம் உலக போர் நடந்துட்டு இருக்கும் போது ஒரு அமெரிக்கனும் ஜாப்பனீஸும் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது ஒரு கிங்காங் நடுவில் வந்து பிரச்சனை பண்ணுச்சு பாத்தீங்களா? அந்த பயதான் கிட்டத்தட்ட 29 வருஷமா இங்கதான் இருக்காங்க. இங்கிலீஷ் பேசுறதுனால இவங்க பேசுறது எல்லாம் புரிஞ்சுக்க முடியுது. அவனாலே பதில் சொல்ல முடியுது. இவங்க எல்லாமே சாதுக்கள், நல்ல மக்கள், ஒண்ணு செய்ய மாட்டாங்க வாங்கன்னு சொல்லி இவங்க எல்லாருமே கூட்டிட்டு போறான். இப்ப அந்த பக்கம் சின்ன தளபதி கிட்ட 4-5 பேர் இருக்காங்கல்ல, அவன் ஆத்துக்குள்ள உடம்புல ரத்தம் இருக்குது பாத்தீங்களா, அதெல்லாம் தொடச்சிக்கிட்டு இருப்பான். திடீர்னு பெரிய அலை வருது. என்னடா அப்படின்னு பார்த்தா கிங்காங் நடந்து வருதுங்க. ஐயோ அப்படின்னு தெரிச்சு ஓடி போய் ஒரு பாறைக்கு நல்லா போய் ஒளிஞ்சுக்குவான். கிங்காங்கோட கையில அடிபட்டு இருக்கும் பாத்தீங்களா, அதுக்கு அந்த தண்ணி எடுத்து அந்த தண்ணியை குடிச்சிட்டு ரத்தத்துக்கு மேல அந்த காயத்துக்கு மேல தண்ணியை வைக்குது. காயத்தை லைட்டா ஆறுது. தண்ணிக்குள்ள ஏதோ அவரோட கண்ணுல பட கையை உள்ள விட்டு எடுத்தா ஆக்டோபஸ் உள்ள ஒண்ணு இருக்குங்க. அதுவும் ராட்சசமா மலை மாதிரி தான் இருக்கு. அது கூட சண்டை. அசால்ட்டா அதை காலாலே நசுக்கிட்டு ஆக்டோபஸ் அங்கேயே கடிச்சு தின்ன ஆரம்பிக்குது. தின்னதோட போதாதுன்னு நாளைக்கு தின்னணுமே சொல்லி ஆக்டோபஸ் இழுத்துட்டும் போது இந்த கிராமத்துக்குள்ள நம்ம ஹீரோ ஹீரோயின் கூடவே நம்ம அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் உட்பட எல்லாரும் இருப்பாங்க பாத்தீங்களா, இவங்க கோவிலா நினைக்கிற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் பார்த்தா இவங்க கடவுளா கும்பிடுறது இந்த கிங்காங் தான். அதை இவங்க சாமியா கும்பிடுறாங்க. இங்க பல்லி மாதிரி ஒண்ணு அதையும் வச்சிருக்கானுங்க. இது யாரு அப்படின்னு பார்த்தா இங்க எல்லாத்தையுமே சாகடிக்கிறதா அது சாத்தானுங்களாம். அதுங்களை கொண்டு அதுகிட்ட இருந்து எங்களை காப்பாத்துறது இந்த கிங்காங் தான். இந்த காட்டை பொறுத்த அளவுல இங்க ராஜா இந்த கிங்காங் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. அது சரி, இங்க பள்ளி மாதிரி இருக்கே, அதுகிட்ட இருந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, இங்க இருக்க இந்த பூமிக்கு அடியில ராட்சச பள்ளிகள் இருக்கு. அங்கங்க சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கும். அந்த ஓட்டைகள் வழியா சின்ன சின்ன 2 பள்ளிகள் வரும். அதுகிட்ட இருந்து இந்த மக்களை காப்பாத்துறது இந்த கிங்காங் தான். ஆனா இது எல்லாத்துக்குமே சேர்ந்தாப்புல ஒரு பெரிய பள்ளி வரும். எல்லாத்தையும் பெத்து போட்டது அதான் நினைக்கிறேன். அந்த சின்ன சின்ன ஓட்டைகள்ல இருந்து வெளியில வர முடியாது. அப்படிங்கறதுனாலதான் நாங்க எல்லாம் நிம்மதியா இருக்கோம். வெளியே வந்துச்சுன்னா ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். இப்ப எங்க அழிவுலாம் ஆரம்பிச்சிருந்தேன் அந்த கதையை சொல்லிட்டு. இப்போ ஒரு காட்டு எருமை வேட்டையாடப்பட்டு கிடக்கு. எவ்வளவு பெரிய எருமாட்டை எதிராக வேட்டையாடுது அப்படின்னு பார்த்தா அந்த பள்ளியை காமிக்கிறாங்க. சின்ன பள்ளி தானா, ஆனா கிங்காங்க்கு பாதி உயரம் இருக்கு. கிங்காங் பின்னாடியே இன்னொரு பள்ளியும் வருதுங்க. இது கூட அது 2 போற சண்டை பயங்கரமா இருக்கும். இப்ப நம்ம அமெரிக்கன் சோல்ஜர் கிட்ட நாங்க 3 நாள்ல இந்த தீவோட வடக்கு பக்கமா போகணும், எப்படி போறது அப்படின்னு கேட்டா 3 நாள்ல நீங்க நடந்து போறது வாய்ப்பே இல்ல, ஒரு ஆப்ஷன் இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். ஒரு உடைஞ்சி போன போட்டுங்க. அத கிட்டத்தட்ட 10 வருஷமா சின்ன சின்ன பொருளா கிடைக்கிறதெல்லாம் வச்சு ரெடி பண்ணி ஓரளவு ரெடி பண்ணி வச்சிருக்கான். இது நம்ம ஓட்டினோம்னா மேபி ஒரு நாள்ல இங்க இருந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நடந்து போனா அவனை 10 நாள் ஆகும், போக முடியாது அப்படின்ற. சோ அந்த போட்டை ரெடி பண்ற வேலையை நம்ம ஹீரோ டீம் பாத்துட்டு இருக்கு. அந்த பக்கத்துல நம்ம ஹீரோயின் இங்க இருக்க மக்கள் எல்லாத்தையுமே போட்டோ எடுத்துட்டு இருக்கா. ஒரு பெரிய கேட்டு போட்டு ஊசியா மரத்தை நட்டு வச்சிருக்காங்க. கிங்காங்கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கான்னு கேட்டா இல்ல இதுதான் எங்க கடவுளே, அந்த பள்ளிகிட்ட இருந்து எங்களை காப்பாத்துறதுக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கேட்ல சின்ன ஓட்ட வழியா அவ வெளியே வரா. வெளியே வந்து பார்த்தா ஒரு பெரிய எருமாடு ஹெலிகாப்டர் விழுந்து கஷ்டப்பட்டு இருக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு மனசு தாங்காது, இலகு மனசு. அவ்வளவு பெரிய ஹெலிகாப்டரை தூக்குறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கா. முடியல. மறுபடியும் மூச்சு பிடிச்சி தள்ளுறா. அது அசால்ட்டா மேல போகுது. என்னடா அதுன்னு பார்த்தா கிங்காங் உடஞ்ச ஹெலிகாப்டர் தூக்கி போட்டு எருமாடை காப்பாத்துது. இவளோட அந்த நல்ல மனசை அந்த கிங்காங் புரிஞ்சுக்குதுங்க. ஒன்னும் பண்ணாம விட்டுட்டு போயிடுது. ஓட்டை ரெடி பண்ணிட்டு இருக்கானுங்க. அந்த பக்கம் நம்ம சின்ன தளபதியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்ல, சாரி ரொம்ப நேரம் ஆச்சு இல்லையா, அவனை காமிக்கிறானுங்க. இருந்த ரேடியோ ஒரு சத்தமும் கேட்கல, ரொம்ப வருத்தப்படுறான். ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா கொய்யால அது மரம் இல்ல, விட்டின்னு நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா, அதுவே ரொம்ப பெருசா விகாரமா இருக்கு. துப்பாக்கி எடுத்து சுட ஆரம்பிக்கிறான். அது அப்படியே மிரண்டு பின்னாடி பயந்துகிட்டே போகுது. சரி போயிடுச்சு அப்படின்னு பார்த்தா அங்க அந்த பள்ளி வருது. ஆணு வாய பொழக்குது. என்ன தளபதியை போட்டுச்சா இல்ல அந்த விட்டியை போட்டுச்சா அப்படின்னு பார்த்தா அந்த சீன் கட் ஆயிடுது. அந்த பக்கம் நம்ம மொட்டை என்ன சொல்லி இந்த டீமை கூட்டிட்டு வந்திருக்கானா, இன்னும் மிச்சம் இது யாராவது அந்த விபத்து நடந்த இடத்துல இவங்க ஸ்டார்டிங்ல வந்தாங்க இல்ல, அந்த இடத்துல உயிரோட கிடக்கலாம், அவங்கள நம்ம காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த டீமை கூட்டிட்டு வரான். ஆனா அவனுடைய உண்மையான நோக்கம் என்ன, அந்த காங்க கொல்றதுக்கான தேவையான வெடிமருந்துகள் எல்லாமே அங்க இருக்கு, அதை எடுத்துட்டு வரணுங்கிறது தான் இவனோட பிளான். இவங்க இந்த போட்டை ஆன் பண்ணி பாக்குறாங்க. டேங்க் கார்டு ஆன் ஆயிடுதுங்க. இங்க இருக்க மக்களுக்கு குட் பை தேங்க்யூ எல்லாம் சொல்லிட்டு அப்படியே கிளம்புறாங்க. கேட்டை திறந்து விடுறாங்க. வெளியே வராங்க. அப்படியே போயிட்டே இருக்காங்க. இங்க போட்ல ஒரு ரேடியோ சிஸ்டம் இருக்கு. அது வழியா கான்டாக்ட் பண்ணி பார்த்தா மலைக்கு அந்த பக்கத்துல நம்ம மொட்டையன் டீம் இருக்கு பாத்தீங்களா, அவங்க பேசுறானுங்க. நீங்க எங்க இருக்கீங்க, சிக்னல் கொடுங்க அப்படின்னு பேசுறானுங்க. அவங்களும் சிக்னல் கொடுக்குறானுங்க. நீங்க இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு, நாங்க போட்டோ எடுத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு வழியா ஹீரோட டீமோ மொட்டையோட டீமோ மீட் பண்றாங்க. 29 வருஷத்துக்கு காணா போய் இப்ப கிடைச்சிருக்க இந்த மிலிட்டரி சோல்ஜரை பார்த்து அவனுக்கு ரொம்பவே சந்தோஷம். அலியூட்டே பண்றானா பாத்துக்கங்களேன். இவங்ககிட்டயும் அந்த கதை சொல்றான். அந்த விபத்து நடந்த இடத்துக்கு போகணும், யாராவது உயிரோட இருந்தாங்கன்னா அவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வரணும் அப்படின்னு. இன்னும் நம்ம 3 நாள்ல ஆல்ரெடி 1 நாள் ஆயிடுச்சு, இன்னும் 2 நாள்ல நம்ம வடக்கு பக்கமா போகல அப்படின்னா நம்மள கூப்பிட யாருமே வர மாட்டாங்க, நம்ம எல்லாரும் செத்து போவோம் அப்படின்னு சொல்ல. ஆனா மொட்டை அடம்பிடிக்குது, ஆளுங்களை விட்டுட்டு வர மாட்டேன், கண்டிப்பா போகணும்னு சொல்லுது. நம்ம ஹீரோ ஒரு சுமூகமான மேட்டர் சொல்றான். என்ன சொல்றான்னா, சரி உங்களுக்காக நான் 1 நாள்
டைம் ஸ்பெண்ட் பண்றேன். ஒரு நாள் உங்களுக்காக உங்களோட ஆளுங்களை தேடுவோம். அதுக்குள்ள எவனாவது கிடைச்சானா அவங்களை கூட்டிட்டு போவோம். அதுக்கப்புறம் என்னால வெயிட் பண்ண முடியாது. போட் இருக்குதுங்கிறதுனால அடுத்து ஒரு நாளுக்குள்ள வடக்கு பக்கமா போயிடலாம். இந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஒரு 20-30 பேர் இருப்பாங்க. அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும் போது ஏகப்பட்ட பெரிய பெரிய எலும்பு கூடுகளை பார்க்க முடியுது. யாரோட எலும்பு கூடுன்னு நினைக்கிறாங்க? எல்லாமே நம்மளோட கிங்காங்க இருக்குது இல்லையா, அதை பெத்து போட்டுருக்கும்ல 2 பெரிய கிங்காங்க, அதுகளோட பாடி. நம்ம கிங்காங்கோட அப்பா அம்மாவோட உடஞ்ச எலும்பு துண்டு தான் இங்க பாக்குறீங்க. அந்த பள்ளிங்க கூட நடந்த சண்டையில இதெல்லாம் செத்து போயிருக்கு. பாத்துக்க அந்த பள்ளிங்க எந்த ரேஞ்சுக்கு கொடூரமா இருக்குன்னு. அதை தாண்டி போகணும்னு சொல்ல நம்ம அமெரிக்கன் சோல்ஜர் போவாதீரா, உள்ள பயங்கர ஆபத்து எல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் கேட்க மாட்டாங்கன்றதுனால எல்லாரும் உள்ளவர அவனும் உள்ளவர. பள்ளியோட அட்டகாசம் ஆரம்பமாகுது. பிரம்மாண்டமா இருக்கும். கொஞ்ச நேரம் இந்த ஃபைட் சீனை பாருங்க. இங்கதான் இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்த தாடிக்காரன் இருக்கான் பாத்தீங்களா, அவனை மொதல் அடியிலேயே ஒரே கவ்வு அப்படியே முழுங்கிடுது. அப்புறம் ஒரு ஆளா பந்தாடுது. இந்த இடமே கேஸ் அங்கங்க பாத்தீங்கன்னா கேஸ் மேல அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கும். பூமிக்கு அடியில இருந்து லைட்டா தீ பிடிச்சாலே போதுங்க, அப்படியே குப்புன்னு தீ பிடிச்சிடும். அங்க கடைசியா ஒரு பள்ளி அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் கையில லைட் வச்சிருப்பா பாத்தீங்களா, அந்த லைட்டரை தூக்கி வீச கரெக்டா ஒரு பள்ளம் இருக்கும். அந்த பள்ளத்துக்குள்ள இருந்து கேஸ் மேல வர குப்புன்னு பிடிக்கும். அதுக்கு மேல அந்த பள்ளி வர வெடிச்சு செத்து போயிடும். அதையும் தாண்டி வந்துடுறானுங்க. இன்னும் தேடணும்னு சொல்லிட்டு இருக்கும் போதுதான் ஹீரோயின் ஒண்ணு காமிக்கிறா. இவங்க தேடணும்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாருமே செத்து போயிட்டாங்க. அவங்க டாலர் இங்க கிடைக்கும் பாருங்க. உங்க ஆளுங்க எல்லாருமே செத்து போயிட்டாங்க, வாங்க இப்பயாவது போலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் அந்த உண்மையான காரணத்தை சொல்றான். எனக்கு அந்த கிங்காங்க கொல்லணும், எனக்கு அதை கொல்ல தேவையான ஆயுதங்கள் அங்கதான் இருக்கு, எனக்கு அங்க போகணும்னு சொல்லி மொத்த அந்த செத்து போன டாலர் எல்லாம் கழுத்துல போட்டிருப்பாங்கல்ல, அது எல்லாத்தையுமே எடுத்து காமிக்கிறான். அப்ப எல்லாரும் செத்து போய் தான் எங்களை எழுதிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் திட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கிங்காங்க இந்த கிராம மக்கள் கடவுளா வணங்குறாங்க. இந்த பள்ளிகிட்ட இருந்து இந்த மக்களை காப்பாத்துறது அந்த கிங்காங் தான். இந்த கிங்காங்க கொண்டுட்டா அவ்வளவுதான் முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதுல ஒரு கட்டத்துல நம்ம பழைய சோல்ஜர் அவன்கிட்ட இருந்து துப்பாக்கிங்கிறேன், அது பேர் என்னது, கத்தி வச்சு மொட்டையை மிரட்டுறான். மொட்டையை அந்த கத்தியை பிடிக்கிட்டு திரும்ப துப்பாக்கி வச்சு மிரட்டுறான். சரி, எங்களுக்கு விருப்பம் இல்ல, நீங்க போறதா இருந்தா போங்க, உங்களுக்காக போட்லயே நாங்க வெயிட் பண்றோம், சிக்னல் கொடுக்குறோம், தயவு செய்து சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி அந்த மொட்டையின் டீம் அனுப்பிச்சு விட்டுட்டு போட்டுக்காக போயிட்டு இருக்காங்க. அந்த பக்கத்துல மொட்டையோட டீம் போயிடுச்சுங்க. அந்த இடத்துல நிறைய பெட்ரோல் பம்ப்ஸ் இருக்கு, நிறைய பெட்ரோல்ஸ் இருக்கு. அதை வச்சு தீய பொருத்தி விடுறானுங்க. ஒரு டிராப்பை செட் பண்றானுங்க. இப்ப போட்டுக்கு நம்ம ஹீரோட டீம் வந்துடுறாங்க. அதுல அவங்க என்ன தானே பண்றாங்கன்னு சொல்லி மலை உச்சியில போய் பார்க்கலான்னு ஹீரோயினும் வருவாங்க. ஒரு போட்டோ எடுத்துட்டு இருக்கும்போது அந்த பனிக்கு நடுவுல இருந்து கிங்காங் வருதுங்க. நேருக்கு நேரா கண்ணுக்கு கண்ணு அப்படியே பாக்குறாங்க. ஹீரோ பயப்படுறான். பின்னாடி ஓட பார்க்கும்போது ஹீரோயின் அவனோட கையை பிடிச்சிக்கிட்டு பயப்படாத இரு அப்படின்னு சொல்லிட்டு நேருக்கு நேரா பாக்குறா. அப்படியே கையை எடுத்துட்டு போய் கிங்காங்க தொட்டு பார்க்கும்போது இவளோட கண்ணுல ஆனந்த கண்ணீரே வருதுங்க. கிங்காங்க இவங்க நல்லவங்க அப்படின்னு புரிஞ்சுக்குது. இவங்கள ஒண்ணும் பண்ணாம அப்படியே போயிருது. அப்ப திடீர்னு அங்க ஒரு இடத்துல பாம்பு அடிக்கிற சத்தம். என்னடா அப்படின்னு பார்த்தா மொட்டை தான் அந்த பாம்பை போட்டு கிங்காங்க கூப்பிடுறான். வா வா. இதையெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயினும் ஓடி வராங்க. கைஸ், நீங்க எல்லாம் போட்டுக்கு போயிடுங்க, நானும் ஹீரோயினும் போறோம், அந்த கிங்காங்க காப்பாத்த போறோம் அப்படின்னு சொல்ல நம்ம பழைய சோல்ஜர் இருக்கான்ல, எனக்கு என்னடா வேலை, நானும் வரேன்டா, மீதி எல்லாம் அந்த போட்ல வெயிட் பண்ணுங்கடான்னு சொல்லி இங்க இருந்து ஒரு டீமா அந்த கிங்காங்க காப்பாத்துறதுக்காக போகுது. அந்த பக்கம் கிங்காங்க வர வச்சு அது தண்ணிக்குள்ளதான் வருதுன்னு நினைச்சிட்டு இருந்தா தண்ணி ஃபுல்லா பெட்ரோல் போல. அதுல தீய நம்ம மொட்டை தூக்கி வீசினா அப்படியே கடலே எரிஞ்சு இருக்கும். அப்படி இருக்குதுங்க. கிங்காங்க உயிரோட வாட்டுறானுங்க. ஆனா அப்பயும் சாகாம அந்த நெருப்புக்குள்ளே இருந்து எந்திரிச்சு வருது. உடம்புலாம் தீ பிடிச்சி வருது. இருக்கிற எல்லா பேருமே சட்னி பண்ணுது. பட் அதுக்கப்புறம் தான் தீயோட வேகமும் அந்த மூச்சு காத்து புகையில அதெல்லாம் மூச்சு விட முடியல இல்லையா, அதனால அப்படியே ஒரு செகண்ட் மயங்கி கீழே விழுந்துருதுங்க. கீழே விழுந்த அந்த கிங்காங்க சுத்தி பாம்பை செட் பண்ணி வைக்கிறாங்க. அதை வெடிக்க வைக்கிறதுக்கான ரிமோட் யாருகிட்ட இருக்கு, நம்ம மொட்டை கிட்ட இருக்கு. கரெக்டா அதை வெடிக்க வைக்கிற அதே நேரம் ஹீரோயின் அந்த டீம் வந்துடுறாங்க. எல்லா பேரையும் இவங்க துப்பாக்கி முனையில நிப்பாட்டுறாங்க. இந்த கிங்காங் முக்கியம், அதை கொன்ற கூடாது அப்படின்னு மிரட்டுறாங்க. ஆனா நம்ம மொட்டை முடியாதுன்னு அடமுடிச்சு நிக்குது. இவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க, இது நல்ல கிங்காங்கடா, இங்க இருக்கிற பள்ளிகிட்ட இருந்து இதுதான்டா இங்க இருக்க மக்களை காப்பாத்தணும், அதையே கொண்டுட்டா எப்படா அப்படின்னு பேச இந்த டீம்ல இருக்கிறவங்க இவங்க சொல்ற பக்கம் நாயம் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இவங்களோட தளபதி முன்னாடி இந்த துப்பாக்கி நீட்டி மொட்டை அந்த ரிமோட்டை கூட இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இவங்க வானத்துல இருந்து அந்த மிஷினை உள்ள பூமிக்கு அடியில இறக்கணும்னு சொல்லி பாம்பு போட்டிருப்பான் பாத்தீங்களா, அதுல அங்க நிலத்துல பெரிய பெரிய விரிசல் விழுந்துரும். சின்ன ஓட்டை பெரிய ஓட்டையாயி அந்த எல்லாத்துக்குமே அம்மா அந்த பெரிய பள்ளி வெளியே வருதுங்க. அதே நேரம் நம்ம கிங்காங்க முடிச்சதுனால வசதியா போச்சு, இல்லைன்னா எல்லாரையும் கடிச்சு கொதறி இருக்கும். கரெக்டா அது வருது. நம்ம மொட்டை பள்ளிய பாக்குறான், நம்ம கிங்காங்க பாக்குறான். அவன் என்ன பண்ணிருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். கிங்காங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். இப்பயும் கொய்யால பலிக்கு பலி வாங்குறேன்னு சொல்லி அந்த ரிமோட்டை பண்ணி கிங்காங்க தான் கொல்ல வைக்க பாக்குறான். பட் ரொம்ப ஷார்ப்பு நம்ம கிங்காங்க ரேடி சட்னி பண்ணிடுது. நம்ம மொட்டை சம்பவ இடத்துல காலி. இப்ப பள்ளிக்கு நம்ம கிங்காக்கு சண்டை. இங்க இருந்து தப்பிச்சு ஓடி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ஓடி ஒரு பக்கம் போறானுங்க. ஆனா பின்னாடியே அந்த பள்ளி விரட்டிட்டு வரதுனால அவங்களுக்கு டைம் வாங்கி கொடுக்குறேன், நீங்க போங்க முன்னாடி போங்கன்னு சொல்லிட்டு இவன் ஒரு சூசைட் பாம் மாதிரி கையில பாம்பை வச்சுட்டு அந்த பள்ளி வரும், இவனை சாப்பிடும். அப்படியே ரிமோட்டை ஆன் பண்ணி விட்டுறலாம். அந்த பாம்பை ஆன் பண்ணி விட்டுட்டானா இவனும் செத்துருவான், அந்த பள்ளியும் செத்துருங்கிறது இவன் பிளான். வெயிட் பண்றான், பள்ளி வருது. ஆனா பயங்கர ஸ்மார்ட் போல அந்த பள்ளி, இவன் கையில பாம்பு இருக்கு, சம்திங் ராங்னு புரிஞ்சுக்கிட்டு அவனை சாப்பிடாம வாழை வச்சு இந்த பாலை தூக்கி போட்டுட்டு பேட்டை வச்சு அடிச்சா எப்படி போகும், அது
மாதிரி வால்லே அடிச்சு வீசுதுங்க. பறந்து போய் பாம்பு அடிச்சு செத்து போறான். அவனோட சாவு அர்த்தமே இல்லாம போயிடுது. அடுத்து இவங்களே அட்டாக் பண்ண வர கிங்காங் வர ரெண்டுக்கு நடுவுல மறுபடியும் சண்டை ஆரம்பிக்குதுங்க. சூப்பரா ஒரு மரத்தோட கிளைய அசால்ட்டா உடிச்சிட்டு உருட்டு கட்ட மாதிரி எடுத்துட்டு ஒரே அடி அந்த பல்லிய. ஆனா பல்லிய விட மாட்டேங்குதுங்க. வாழை வச்சு பயங்கரமா சேட்டை பண்ணுது. அங்க பழைய கப்பல் எல்லாம் உடஞ்சி போய் கிடக்கும் பாத்தீங்களா, அதுல நிறைய சங்கிலி இருக்குல்ல, அந்த சங்கிலிக்குள்ள கிங்காங் மாட்டிக்குது. இப்போ வசதியா போச்சு பல்லி. கிங்காங்க கொல்ல பக்கத்துல வர ரொம்ப தூரத்துல போட்ல இருக்காங்கல்ல, அவங்க துப்பாக்கி வச்சு கிங்காங்க காப்பாத்தணுங்கிறதுக்காக அதை சொல்றாங்க. பல்லிக்கு இந்த பேர் என்னது தோட்டாக்கள் எல்லாம் சும்மா தான் பெருசா ஒன்னும் காயப்படுத்த போறது இல்ல, இருந்தாலும் டைவர்ட் பண்ணி விடுறாங்க. கிங்காங்கு டைம் கொடுக்குறாங்க. அதுக்குள்ள அந்த சங்கிலிகள் எல்லாமே அத்து போட்டுட்டு கிங்காங்க பயங்கரமா கட்சிக்கு போட்ட டேமேஜ் பண்ண வர அந்த பல்லியை அடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்படியே அந்த சங்கிலிகளை இழுத்துட்டு வரும்போது சங்கிலிக்கு அந்த பக்கத்துல இந்த நங்கூரன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, கப்பல்ல கடல்ல நிப்பாடுறதுக்கான நங்கூரம் அதுவும் இருக்கும். அதுவும் இதோட கையோட சேர்ந்தே வந்துருது. அதை வச்சு மனுஷங்க சண்டை போட்டுட்டு இருக்க மாதிரி அட்டகாசமா சண்டை போடுது. இன்னொரு பக்கம் போட்டை அந்த பள்ளிக்கிட்ட எடுத்து காப்பாத்தினது இல்லையா, அப்புறமா ஒரு மலை மேல இருந்துகிட்டு ஒரு துப்பாக்கியை வச்சு பள்ளியோட கண்ணிலேயே சுடுறா நம்ம ஹீரோ ஒரு பக்கம் ஓட அவனை அந்த பள்ளி வரக்க அதுக்குள்ள நம்ம கிங்காங்க அந்த நங்கூரத்தை வச்சு ஒரே அடிச்சு போட்டு தரன்னு அந்த பள்ளியை இழுக்குது. இந்த சண்டையப்ப நம்ம ஹீரோயின் மேல இருந்து தண்ணிக்குள்ள விழுந்துடுறா. ஒரு சில நூத்துக்கணக்கான அடி அப்படியே ஆழமா போயிட்டே இருக்கா. அதை நம்ம கிங்காங் பாத்துருது. பள்ளியை மட்டையாக்கிட்டு தண்ணிக்குள்ள கைய விட்டு நம்ம ஹீரோயின் அழுங்காம அப்படியே மேல தூக்குது. காப்பாத்திருச்சுன்னு நினைச்சா மறுபடியும் பள்ளி அட்டாக்கு வருது. அவளை அட்டாக் பண்ண கொய்யால நாக்க வெளியிடுது. ஹீரோயின் அந்த கைக்குள்ள இருக்கா பாத்தீங்களா, அதோட நாக்க புடிச்சு சும்மாவா வீட்டு கிங்கு அப்படியே சேர்ந்தாப்புல நல்லா புடிச்சு ஒரே சார்பா இழுக்கும். நாக்கோட சேர்த்து தொண்டைக்கு கீழே குடலுக்கு கீழே குந்தானு சொல்லி மொத்தமா புடிச்சு வெளியில வலிச்சு எரியுது. மீனை வெட்டும் போது பாத்தீங்கன்னா குடலு குந்தானை எல்லாம் வெளியில எடுத்து போடுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி உள்ள இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் வெளியில உருவி எரிஞ்சிருது. ஃபைனலா அந்த பெரிய பள்ளி தாய் பள்ளி செத்து போகுதுங்க. ஹீரோயினை மெதுவா இறக்கி விடுது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தா ஹீரோயின் முழிச்சிடறா. அப்படியே கண் கலங்குறா. அப்படியே ஹீரோயிசத்தோட பயங்கரமா நடந்து போகும் பாத்தீங்களா, அட்டகாசமா இருக்கும். அந்த பக்கம் சண்டையை போட்டு போட்ல சரி சிட்டிக்குள்ள போலான்னு சொல்லி அப்படியே கிளம்பி போயிட்டே இருக்காங்க. தீவை விட்டு காலி பண்ணி போறாங்க. இந்த பக்கம் கிங்காங்க அடுத்து எவன் வந்தாலும் அவனே போட்டு தள்ளுவேன் அப்படிங்கிற மாதிரி முறைச்சிக்கிட்டு இருக்கு. அப்படியே கேமரா க்ளோஸ் அப்ல போய் கிங்காங்கோட கண்ணுல முடியுது. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா இந்த பழைய அமெரிக்கா சோல்ஜர் இருக்கான்ல, அவன் அவனோட நாட்டுக்கு போயிடுறான். வீட்டுக்கே போயிடுறான். பொண்டாட்டி பிள்ளைங்களா இன்னொரு கல்யாணம் பண்ணிடுச்சா இருக்குதா இல்லையானே தெரியாம வீட்டுக்கு போறாங்க. ஆனா அவன் எதிர்பார்க்காத மாதிரி அவன் பொண்டாட்டி இன்னொரு கல்யாணம் பண்ணாம அந்த அவனை ஆக்சுவலா விட்டுட்டு போகும்போது ஒரே ஒரு கை குழந்தை மட்டும் இருக்கும். இந்த கை குழந்தை பெரிய வாலிபனா வந்து நிக்கிறான். 29 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன புருஷன் வந்துட்டான் அப்படிங்கறத பார்த்து அப்படியே கண் கலங்கி அப்படியே கட்டி பிடிக்கிறான். இந்த பையன் கை கொடுக்குறான், கட்டி பிடிக்கிறான். அப்பவே சந்தோஷப்படுறாங்க. இங்க ஒரு கையில ஒரு பீரோ, எதுக்கு ஒரு டிவியில ஜாலியா கேம பாத்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இதோட இந்த படத்தோட ஸ்டோரி முடியுது. தேங்க்யூ.